பெத்தனியாவில் நின்று கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு அந்த வழியாக கடந்து செல்வதை பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்று தன்னுடைய இரு சீடர்களுடைய அருகில் இருப்பதை கண்டு ஆண்டவர் இயேசுவை பார்த்து இப்படி இந்த வார்த்தைகளை உதிர்க்கிறார். இந்த இருவரும் ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் வழிநடக்க செல்கின்றார்கள். அங்கே ரபி, எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சொன்னபோது, வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்ட அந்திரேயா அதன் பிற்பாடு தன்னுடைய சகோதரரான சீமோன் பேதுருவுக்கு சொல்லி, சீமோன் பேதுரும் இயேசுவையும் வந்து பார்க்க, இது நீ கேஃபா எனப்படுவாய், பாறை என்று சொல்லி இந்த சீமோன் பேதுருவை ஆண்டவர் இயேசு அழைக்கின்ற அற்புதமான நிகழ்வை இந்த நற்செய்தி வாசகமாக இடம்பெறுகிறது. புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இயேசுவினுடைய சீடர்களாக வாழ திருமுழுக்கு என்கின்ற தெய்வீக அருட்சாதனத்தின் வழியாக இயேசுவினுடைய அந்த சீடத்துவத்திலே நம்மை இணைத்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, அன்பு திருமகன் இயேசுவினுடைய உண்மையுள்ள சீடர்களாக நாங்களும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.